Hello friends, welcome to my channel. Hello Priya. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சூப்பரான கோவக்காய் வறுவல் தாங்க. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எல்லா ரைஸஸோடையும் நீங்க தொட்டுட்டு சாப்பிடலாம். சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்துக்குலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் காம்பினேஷன். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்போ வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இப்போ இது மாதிரி ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா கடுகு, கொஞ்சமா கருவேப்பிலை. நான் இன்னைக்கு கோவக்காவை ரவுண்டா இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேங்க. நீங்க நீள நீளமா கட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். கோவக்காயை சேர்த்துட்டு தேவையான அளவு சால்ட் இப்பே போட்டுடலாம். அப்பதான் கோவக்காய்க்குள்ள உப்பு நல்லா இறங்கியிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் நம்ம மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோங்க. ஸ்டீம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் அது குக் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டங்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டீம்லேயே ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ ஒரு அரை வேக்காடு இது நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம மசாலா ஐட்டங்களை சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன். நான் இன்னைக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். நீங்கள் வெறும் மிளகாய் தூள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க, எல்லாம் ரொம்ப காரமாயிடும். தனியாத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். நம்ம உப்பு ஏற்கனவே போட்டுட்டோம். ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டங்கள் போடும்போது நமக்கு மசாலா அவ்வளோ சீக்கிரத்தில் கருகாது. கோவக்காய் நல்லா ஃப்ரை ஆகி வரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுடலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கோவக்காயிலேருந்து தண்ணி வெளியே வருங்க. அது எல்லாமே நல்லா வத்துற அளவுக்கு வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் தான் கோவக்காய் கிறிஸ்பாக ஆரம்பிக்கும். ஒரு 2 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம். இடையில கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வறுபட்டுட்டு வருது. இது மாதிரி கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் நம்ம வேக வைக்கணும். இது மாதிரி ஒரு 4-5 தடவை நம்ம கிளறி விட்டு வேக வச்சோம்னா நல்லா வதங்கி கிறிஸ்பாகி வருங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நல்லா வதங்கிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது மாதிரி மூடி போட்டு நம்ம ஸ்டீம்லேயே வதக்கினோம்னா நல்லா வெந்துருங்க, வெளியும் கிறிஸ்பியாக வந்துடும். ஸோ சூப்பரான கோவக்காய் ஃப்ரை ரெடிங்க. இது எல்லா ரைஸஸ்க்குமே நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.